ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் முன்பாக தேவ சமூகத்திலே ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த விடுதலை நேர நிகழ்ச்சிக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். என்னோடும் எங்களோடும் நீர் பேசும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், அதில் 16வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை போல மனிதனாய் வாழ்ந்து அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது பல சந்தர்ப்பங்களிலே பல்வேறுபட்ட மனிதர்கள் அவரிடத்திலே வந்து இந்த கேள்வியை கேட்டார்கள். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கும் கூட இதே ஒரு சிந்தனை, இதே ஒரு கேள்வி உலகத்தின் எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிறது. கடவுள் இல்லை என்று சொல்லுகிற பகுத்தறிவு கொள்கை கொண்டவர்களுக்குள்ளும் இந்த கேள்வி இருக்கிறது. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆத்துமா, ஆவி, சரீரம் 3 பகுதிகளாய் மனிதன் கட்டமைக்கப்பட்டிருக்கிறார். மற்ற விலங்குகளுக்கும் மிருகங்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் இல்லாத ஒரு பொருள் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறது. அதான் ஆன்மா. ஆன்மா அழிவில்லாதது. உள்ளே இருக்கிற இந்த ஆன்மாதான் இந்த காரியங்களை சிந்திக்கிறது. நான் யார்? நான் எப்படிப்பட்டவன்? எங்கே இருந்து வந்தேன்? எங்கே போக போகிறேன்? நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? எல்லாவற்றையும் குறித்தவன் சிந்திக்கிறான். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்த அந்த நாளிலிருந்து அவருக்கு பகுத்தறிவு உண்டாயிருக்கிறார். எதையும் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு திறன், எதையும் யோசித்து பார்க்கிற ஒரு திறன், எதையும் பகுத்து பார்க்கிற ஒரு திறன் தான் பகுத்தறிவு. பகுத்தறிவு என்றால் என்ன? வழி வழியாய் மூட நம்பிக்கைகளை பின்பற்றாமல் அவைகளை பகுத்து பார்த்து இது மூட நம்பிக்கை என்று சொல்லி அதை விட்டு விட்டு வருகிறவன் தான் பகுத்தறிவாளன். ஆண்டவர் நமக்கு கொடுத்த 6வது அறிவே பகுத்தறிவு தான். நன்மை தீமை இன்னதென்று பகுத்து ஆராயும் அறிவு. ஆகவேதான் விலங்குகளிலிருந்து நம்ம வேறுபடுகிறோம். விலங்குகளுக்கு ட்ரெஸ் கிடையாது, நமக்கு ஆடை உண்டு. ஆகவே பகுத்தறிவு என்பது என்னவோ கடவுளுக்கு விரோதமானது, கிறிஸ்தவத்துக்கு விரோதமானது இல்லை. இல்லை, ஆண்டவர் எதையுமே ஆராய்ந்து பார்க்க சொல்லுங்க. நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் அப்படி பிரசங்கத்தை கேட்க வந்த மக்களை பார்த்து, எதையும் ஆராய்ந்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அப்படி பல சந்தர்ப்பங்களிலே மனிதர்களுக்கு உள்ளத்திலே ஒரு கேள்வி வருகிறது, நித்திய ஜீவனை குறித்த கேள்வி. எங்கே போக போகிறோம்? நாம் யார்? எபிரேய நிருப ஆக்கியோன் ஒரு அழகான வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம், அதில் 27வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதே. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 7 பிறவி 7 பிறவி 7 7 14 பிறவி அதெல்லாம் கிடையாது. ஒரே பிறப்பு தான்.
இந்த உலகத்திலே ஸ்திரீனிடத்திலே பிறந்து நாம் வந்து விட்டோம். அடுத்து நம்ம சந்திக்க போறது மரணம். எல்லாரும் கடவுளே இல்லை என்கிறவர்கள் ஒருவேளை உயிரோடு இருக்க போறாங்களா? இல்லை. யாரா இருந்தாலும் பிறந்துட்டானா அடுத்த மரணத்தை சந்திக்க வேண்டும். அது எப்போங்கிறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டம். அதை வெளியே கிறிஸ்தவத்துக்கு வெளியே இருக்க வச்சுவாங்க, தலையெழுத்து. அவன் சீன் முடிஞ்சிருச்சு, காலம் முடிஞ்சிருச்சு, போயிட்டான். நாம ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவர் எதுவரைக்கும் நான் இந்த பூமியில் இருக்கணும்னு வைத்திருக்கிறாரோ அதுவரை எதுவும் என்னை ஒன்றும் செய்யாது, நானா தற்கொலை செய்யும் வரை. ஆகவேதான் இந்த தற்கொலையை நம்ம ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்லை, அதை ஏற்றுக்கொள்றது இல்லை. அவர் சொல்றாரு, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? ஒவ்வொருத்தருக்கும் சாகிறதற்கு ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். அதற்கு முன்னே சாகிறது யார்? 2 பேர். தூக்கு தண்டனை கைதிகள். தப்பு செய்தா அவன் காலத்துக்கு முன்னாலே அவன் சாகணும். இன்னொன்று தற்கொலை. தற்கொலையை வேதம் அனுமதிப்பதில்லை. பரலோகம் எந்த காரியத்துக்காக, எந்த காரணத்துக்காக நீங்கள் தற்கொலை செய்தாலும் நீங்கள் நரகத்துக்குத்தான் போவீர்களே ஒழிய ஆண்டவரிடத்திலே வர முடியாது. ஆகவே எந்த பிரச்சனையானாலும் வாழ்வை சவால்களை எதிர்கொண்டு வாழுங்கள். கோழையாய் பயந்து போய் தற்கொலை பண்ணுவது அது நல்ல சொல்யூஷனே கிடையாது. கடவுளுக்கு இயற்கைக்கு விரோதமான. வேதம் பிரசங்கில் அவர் சொல்றார், உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? பிரியமானவர்களே, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிற அந்த உணர்வு எல்லாருக்கும் உண்டு. ஏன்னா ஒரு தரம் பிறக்கிறான், பின்பு அவன் மரித்து நியாய தீர்ப்பு அடைகிறான். இது மற்ற மிருகங்கள் பறவைகளுக்கு கிடையாது, மனுஷனுக்கு மட்டும்தான் நியாய தீர்ப்பு. ஏன்னா மனுஷன் மட்டும்தான் 6 அறிவுடைய மனிதன். அவன் செய்கிற நன்மையானாலும் அவன் செய்கிற தீமையானாலும் அதற்கு அவன்தான் பொறுப்புதாரி, ரெஸ்பான்சிபிள் பர்சன். பதில் சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் நீங்க பாருங்க, ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள், சமுதாயத்தில் பெரிய பெரிய தப்பு பண்ணுகிற கார்ப்பரேட் முதலாளிகள் எவ்வளவு செல்வத்தில் வாழ்றான், செல்வத்திலே மறிக்கிறான். அவன் அடக்க ஆராதனையை உலகமே கொண்டாடுது, போய் சேர்ந்துடுறான். நியாயமாய் வாழ விரும்புகிறவன், லஞ்சமே வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு போலீஸ்காரன், அல்லது மற்ற துறை ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஒரு மனிதர், அல்லது ஒரு விஏஓ, லஞ்சமே வாங்கக்கூடாது என்று பல விஏஓக்கள் இருக்காங்க. எல்லாரும் அல்ல. எல்லா அரசு அலுவலகங்களிலும் ஆண்டவருக்காக நியாயமாய், சுத்தமாய், நல்லவனாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உண்டு. ஆனால் அவர்கள் வாழ்க்கையில பொருளாதார ரீதியை ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அடிக்கப்படுகிறார்கள். சக ஊழியர்களால் ஏமாளி, பிழைக்க தெரியாதவன் அப்படின்லாம் பட்டப்பேர் வைத்து அழைக்கப்படுகிறார்கள். எந்த நன்மையும் இல்லை. நல்லவனாய் வாழ இந்த உலகத்தில் ஒருவன் விரும்பினால் அவன் கஷ்டப்படுகிறான். ஆனால் தீமை செய்கிறவன், தப்பு செய்கிறவன், லஞ்சம் வாங்குகிறவன் மிக மகிழ்ச்சியாய் வாழ்வது நமக்கு தெரிகிறது. அப்படியே வாழ்ந்து அப்படியே மரித்து போய்விடுகிறார். என்றால் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரா? அவர் நீதி உள்ளவர் தானா? நல்லவனுக்கு இந்த பூமியிலே வாழ்வு இல்லை, கெட்டவன் நன்றாய் வாழ்கிறான். கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆகவே இந்த பகுத்தறிவுன்னு சொல்ற பலர் கடவுளை நம்புகிறது இல்லை. கடவுளை நம்பாததற்கு பெயர் தான் பகுத்தறிவுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அதுவே முதல்ல தவறு. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, மரணத்திற்கு பிறகு நாம மரணம் அடைவதுன்னு சொல்றது இந்த சரீரம். இந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்துச்சு, அது மண்ணுக்கே போயிடும். உள்ள இருக்கிற ஆவியும் ஆத்மாவும் தெய்வத்தினிடத்திலிருந்து வந்தது.
அது தெய்வத்தினிடத்திற்கு போக வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில வாழும் பொழுது இவன் அவ்வுலகத்திற்கு செல்வதற்கு ஏற்றவனாய் வாழ்ந்தால் அங்க போயிடலாம். அதான் நித்திய ஜீவன். ஆனால் இஷ்டத்திற்கு இந்த பூமியில வாழ்ந்து பூமியில் உள்ள எல்லா பாவங்களையும் செய்து சாபத்தையும் சேர்த்து வைத்துக் கொண்டு லஞ்சம் வாங்கி குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கூட சாபத்தை சேர்த்து வைத்து விட்டு போகிறாயே. நீ இறக்கும் வரை ஒருவேளை பணக்காரனாய் நீ செத்திருக்கலாம். உன்னுடைய சாவுக்கு உலகமே அழலாம், வரலாம். அதுவல்ல, மரணத்திற்கு பின்பு கடவுளின் சன்னிதானத்திலே வந்து நிற்க வேண்டும். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை முழுவதுமாகவே நீங்கள் வாசித்து பாருங்கள். ரொம்ப முக்கியமான அதிகாரம். அதில் அவர் சொல்லுகிறார், பவுல் அப்போஸ்தலன், சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை பெற்றுக்கொள்ளும்படி நாம் எல்லாரும் நியாயாசனத்திலே வந்து நிற்க வேண்டுமே. ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. உலகத்தில் என்ன ஆட்டம் வேணாலும் போடட்டும், எல்லாம் அடங்கி ஒரு நாள் மண்ணுக்குள்ளே அவன் போவான். அவனுடைய உடல் மட்டும்தான் மண்ணுக்குள்ளே போகும். அவனுக்குள் இருக்கிற உயிரும் ஆன்மாவும் அவனை போல இருக்கும். உள்ளான மனிதன், இந்துக்களுடைய வேத சூட்சும மனிதன், சூட்சும உடல், பிசிக்கல் உடல், ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம். சித்தர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். வேதாகம் சொல்லுகிறது புறம்பான மனிதன், உள்ளான மனிதன். அந்த உள்ளான மனிதன் வெளியே வந்து நியாயத்தீர்ப்பில் வந்து நிக்கணுங்க. யாரா இருந்தாலும் சரி. இல்லை நான் கிறிஸ்தவன் இல்லை, நான் அந்த கடவுளை சேவிக்கிறவன், நான் உங்க கடவுளுடைய நியாயத்தீர்ப்பு எனக்கு எதுக்கு? நானும் உங்க ஆண்டவரை நம்பவே இல்லையே. நண்பு சகோதரனே சகோதரி, நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இந்த உலகம் முழுவதையும் படைத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நியாயாதிபதியாய் வீற்றிருப்பார். அவருக்கு முன்பாக வந்து நாம் நின்றுதான் ஆக வேண்டும். எல்லாரும் வந்து நிற்கணும். அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள், மிகப்பெரிய ராஜாக்கள் முதற்கொண்டு வந்து, அலெக்சாண்டர் முதற்கொண்டு வந்து நிற்கணும். சரீரத்திலே இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர்கள் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நியாயாசனத்துக்கு முன்னால் வந்து நிற்கணும். யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. இந்த வாலிபன் இந்த 16வது வசனத்துல ஒருவன் வந்துன்னு போட்டிருக்கும். ஆனால் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த வாலிபன் அவரிடத்துல சொன்னான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த உணர்வு வருகிறது. ஆண்டவர் சொன்னாரு, கற்பனைகளை கைக்கொள் அப்படின்னாரு. அதுக்கு அவன் சொன்னான், நான் சிறு வயதிலிருந்து அவைகளை எல்லாம் கை கொள்ளுகிறேன். இன்னும் என்னிடத்தில் என்ன குறை? இன்னும் என்னிடத்தில் என்ன குறை என்ற பொழுது ஆண்டவர் அவனை உற்று பார்க்கிறார். அவன் மேல அன்பு கூர்ந்து சொல்றாரு, உன் சொத்தையெல்லாம் வித்து தரித்திரருக்கு கொடுத்துட்டு நீ என்னை பின்பற்றி வா. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கத்தோடே போய்விட்டான். நித்திய ஜீவனுக்குள்ள வரல. சிடி ஸ்டட் என்று ஒரு தேவ மனிதர், உலக பிரசித்தி பெற்ற கிரிக்கெட்டர், அந்த காலத்தில் இங்கிலாந்தில் இருந்தார். சொத்து எக்கச்சக்கமாய் அவரிடத்தில் இருந்தது. ஒரு நாள் கிரிக்கெட் மைதானத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முழங்காலிலே விழுந்து அழுதார். ஆண்டவர் அவரை உடனே ஆப்பிரிக்கா தேசத்திற்கு ஊழியத்திற்கு வா என்று சொன்னார். சிடி ஸ்டட் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய எல்லா சொத்தையும் வித்தார், அவ்வளத்தையும் பணமாக்கினார். அதையெல்லாம் கொண்டு
சால்வேஷன் ஆர்மிங்கிற ஊழியத்துக்கு மொத்தமா கொடுத்துட்டு உடுத்தின ட்ரெஸ்ஸோடு ஆப்பிரிக்காவுக்கு கடந்து போனார். சிட்டி ஸ்ட்ரெட். ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆப்பிரிக்காவுக்கு நான் ஊழியத்துக்கு போகிறேன், ஆண்டவர் தான் என்னை அழைத்திருக்கிறார், ஆகவே என்னுடைய சொத்தை எல்லாம் விற்று எல்லாவற்றையும் கேஷ் ஆக்கி கொண்டு அந்த பணத்தை எல்லாம் முதலீடாய் வைத்து நான் ஆப்பிரிக்காவில் போய் ஊழியம் செய்ய போறேன். அப்படி செய்யல அவர். இந்த வாலிபனுடைய உள்ளம். ஒருவேளை ஆண்டவர் இந்த வாலிபனை பார்த்து நீ சொத்தை எல்லாம் வித்து எல்லாத்தையும் பணமாக்கி, நம்ம டீம்ல யூதாஸ்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் ட்ரெஸரர், அவற்றை கொடுத்துட்டு நம்ம டீம்ல சேர்ந்துக்கன்னு சொன்னா வந்திருப்பான். ஆனா எல்லாத்தையும் வித்து நீ ஏழைகளுக்கு தரித்திரருக்கும் ஃபுல்லா கொடுத்துட்டு நீ ஒண்ணுமே இல்லாம என் பின்னால வான்னு சொல்லும் போது அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அவர் அழைக்கும் பொழுது அவர் நம்மிடத்திலே சொல்லுகிறது என்ன? உன்னுடைய சொத்து எல்லாவற்றின் மேலும் உனக்கு இருக்கிற நம்பிக்கை, ஆசை, நம்பிக்கை, பிடிப்பு எல்லாத்தையும் விட்டு. ஏன்னா ஏழைகளுக்கும் தரித்திரருக்கும் கொடுத்தாச்சுன்னா திரும்ப வராது. சொந்தக்காரங்க கல்யாண வீட்டில் போய் ஒரு 10,000 ரூபா 5,000 ரூபா மொய் செய்தோம்னா நம்ம வீட்டில் ஒரு திருமணம் நடக்கும்போது அவன் செய்வான். ஆனால் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ஏழை எளிய ஜனங்களுக்கு நீ செய்து விட்டால் அவர்கள் திரும்ப செய்ய போவதில்லை. உனக்கு பரலோகத்தில் பலன் மிகுதி. அவர் சொல்லுகிற அந்த வாலிபன் அதிக ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் துக்கத்தோடே போய்விட்டான். ஆண்டவர் இந்த இடத்துல எதை சுட்டி காண்பிக்கிறார்? உன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேலும் உன்னுடைய பொருளாதாரத்தின் மேலும் உன்னுடைய காரியங்களின் மேலும் நீ அதிக பிடிப்பு வைத்திராத. அதை பிடித்துக்கொண்டே நீ வாழ முடியாது. அதை விட்டு விடு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 2-3 வசனங்களை வாசித்து பார்த்தால் ஆண்டவர் ஆபிராமை அழைத்தார். ஆபிராம், உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அங்கே நான் உன்னை பெரிய மனுஷனாக்குவேன், பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். 4வது வசனம் சொல்லுது, ஆபிராம் உடனே புறப்பட்டு போனான். மனைவி, சகோதரன், அவனுடைய மனைவி, ஆடு மாடுகள், அவன்கிட்ட இருந்த சில வேலைக்காரர்கள் எல்லாரும் சேர்ந்தான் போனாங்க. இல்லையே, ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டு புறப்படுனாரே. நீங்கள் அதில் ரொம்ப கவனமாய் பார்க்கணும். எல்லா வசனத்தையும் அப்படி எழுத்தின்படியாவே பேசுனா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. விட்டு புறப்படு அப்படின்னு என்ன? உன்னுடைய சொந்த ஜனங்கள், உன்னுடைய குடும்பத்தார், அவர்களுடைய பழைய வாழ்வு முறை, உன்னுடைய கிராமம், அந்த கிராமத்துக்குன்னு நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்கும், அதை எல்லாத்தையும் விட்டுருப்பா. பழைய பாவம், பழைய மதம், பழைய பழக்க வழக்கங்கள், பழைய ஒர்ஷிப் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வா, ஆண்டவர் பின்னால வா. அதான் அதனுடைய பொருள். அது ஆபிரகாமுக்கு நன்றாய் தெரியும். ஆகவேதான் ஒருவேளை எழுத்தின்படியாக உன் குடும்பத்தையும் விட்டு அப்படிங்கும்போது லோத்தை எப்படி கூட்டு போக முடியும்? ஆடு மாடுகளை எப்படி கூட்டு போக முடியும்? மெய்ப்பர்களை எப்படி கூட்டிட்டு போக முடியும்? எல்லாத்தையும் சேர்த்தான் கூட்டு போனோம். ஆண்டவர் விட்டு புறப்படுன்னு என்ன அர்த்தம்? அந்த பழைய சடங்காச்சாரங்களை விட்டுரு, பழைய ஒர்ஷிப் முறையை விட்டுரு. ஏன்னா ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்துல ஆபிரகாமினுடைய தகப்பன் வேறே தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருந்தார்.
அதையெல்லாம் விட்டுட்டு வான்னு சொல்ல. அதையெல்லாம் விட்டுட்டு வா. அதான் அந்த வசனத்தினுடைய பொருள். இங்க இந்த வாலிபனை பார்த்து சொல்லும் பொழுது அதைத்தான் சொன்னார். ஆஸ்தியின் மேல உனக்கு ரொம்ப பிடிப்பு இருக்கு தம்பி, நீ கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறாய், சிறு வயதிலிருந்தே கற்பனைகளை கை கொள்ளுகிறாய், நீ நல்லவன் தான். ஆனாலும் உன்னிடத்துல ஒரு குறை இருக்கு. என்ன குறையாடவரே? உன் சொத்தின் மேலே, உன்னுடைய வருமானத்தின் மேலே, உன்னுடைய பொருளாதாரத்தின் மேலே நீ நம்பிக்கை வைத்திருக்கிறாய். அதுல பிடிப்பு வச்சிருக்க, அதை விட்டுரு. அதை முற்றிலுமா விட்டுட்டு நீ என் பின்னால வா. வரல. உண்மையிலே அவனுக்கு அதீத பற்று இருந்தது. இந்த சொத்தை நான் எப்படி வித்து ஏழையை கொடுத்து நான் ஆண்டவரை எப்படி பின்பற்றி வர முடியும்? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நான் என்ன செய்வேன்? எனக்கு அன்பானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு தேவ மனிதர், ஆண்டவருடைய தெளிவான அழைப்பு பெற்றவர். அவர் பாளையங்கோட்டையிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு அழைப்பு எப்படி வந்தது அப்படின்னா, நீ பாளையங்கோட்டையில் ஊழியம் செய்யக்கூடாது, நீ கிராமத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி. கையில் ஒன்றுமே இல்லை, சொத்தும் இல்லை, சுகமும் இல்லை. திருமணம் முடித்த புதிது. ஆண்டவர் அழைத்தார். எங்களை போன்ற ஒரு சில ஊழியர்களிடத்தில் ஆலோசனை கேட்டார். நாங்களும் ஜெபித்து நீங்கள் கிராமத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டோம். போயிட்டார். நாங்கள் சொல்லிட்டோம், அவர் போயிட்டார். ஆனால் அங்கே அவருக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமை. கரண்ட் பில் கட்டுறதுக்கு கூட பிரச்சனை. அவருடைய மனைவிக்கு குழந்தை பிறந்தது. ஆம்பளை பையன் பிறந்தான். ஒரு முறை அவன் பையனுக்கு சுகம் இல்லாமல் போய்விட்டது. பாளையங்கோட்டைக்கு வந்து விட்டார். ஒரு டாக்டர் இடத்துல கொண்டு போய் பையனை காமிக்கிறாங்க. டாக்டர் இவரை பார்த்து இவருடைய நிலைமைகளை எல்லாம் பார்த்து ஃபீஸ் வாங்கலை. நீங்கள் ஆல்ரெடி ஊழித்து செய்தீங்களா? வேண்டாம், ஃபீஸ் வேண்டான்ட்டார். இவளுக்கு ஏன்னா கையில் 5 பைசா கூட கிடையாது. ஒரு சீட்டு, மருந்து சீட்டு எழுதி இந்த மாத்திரை மருந்தை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டார். வெளியில் வந்து ரோட்டில் நிற்கிறாங்க பாளையங்கோட்டையில். 1 பைசா இல்லை. மெடிக்கல் ஸ்டோரில் கொண்டு கொடுத்தா குறைஞ்சது ஒரு 200 ரூபா சொல்லுவான் அந்த நாட்களில். கையில் 1 பைசா இல்லை. மெடிக்கல் ஸ்டோருக்கு எதிர்த்தால ரோட்டோரமாக நின்று கணவனும் மனைவியும் சின்ன குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு வானத்தை நோக்கி பார்க்குறாங்க. ஆண்டவரே, 5 நிமிடம் தற்செயலாய் ஒருவர் பைக்கில் வந்தார். பைக்கை நிறுத்திட்டு, பிரதர் என்ன இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டார். உடனே ஒரு சொன்னார், இல்லை ஒன்றும் இல்லை, டாக்டர்கிட்ட வந்தோம், வைத்தியம் பார்த்துட்டோம், நாங்கள் வீட்டுக்கு போகணும், அதுக்காக நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் சொன்னார், இல்லையே, ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் கையில் பைசா இல்லாமல் இருக்கீங்கன்னு என்கிட்ட உணர்த்தினார் அப்படின்னு 500 ரூபா தூக்கி கையில் கொடுக்குறார். இந்த ரூபாய்க்கு நீங்கள் மாத்திரை மருந்து வாங்கிட்டு ஊருக்கு போங்க அப்படின்னு. கண்களில் வழியும் கண்ணீர். ஆண்டவருடைய நடத்துதல். ஒரு நாள் ஆண்டவர் தன்னுடைய சீசர்களை திரும்பி பார்த்து கேட்டாரு, எல்லாவற்றையும் விட்டு விட்டு என் பின்னால வந்தீங்களே, உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா? சொன்னார்கள், ஒரு குறை இல்லை ஆண்டவரே, உங்க கூட இருக்கும்போது எங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப ஆண்டவர் சொன்னார், உலகமெங்கும் புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருடைய நாமத்தினாலே அவளுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்க. உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவன என்ன, ஒரு குறைவும் இல்லாமல் நடத்துவார். அன்பு சகோதரனே, சகோதரி, இயேசுவை மாத்திரம் நீ ஏற்றுக்கொள். ஆண்டவரை மாத்திரம் உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள். எந்த காரியத்தை, உலக காரியங்கள் உள்ள பிடிப்பை எல்லாம் விட்டுரு. எதுவும் உன்னை பாதுகாக்காது. யாரும் உன்னை பாதுகாக்க முடியாது, இயேசு கிறிஸ்துவை தவிர. ஒப்பு கொடுப்பாயா?
நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, கோடானு கோடி நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் ஐயா. தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவராக ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவராக, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக நீர் வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் மேலே, உலகத்தின் அசுத்தங்கள் மேலே எங்களுக்கு இருக்கிற எல்லா பிடிப்பையும் நாங்கள் உதறி தள்ளவும் ஆண்டவரே, எங்களுடைய எல்லா சொத்துக்கள், ஆஸ்திகள், அந்தஸ்து எல்லாவற்றின் மேலும் உள்ள பிடிப்பையும் நாங்கள் உதறி தள்ளிவிட்டு பின்னாலே ஓடி வர உதவி செய்தார். எங்களுக்கு ஒரு குறைவும் இராது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுது ஒப்பு கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பல தேவைகளோடு இருக்கிறார்களப்பா. கடன் பாரங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தில் நிம்மதி இல்லை, குடியினால் பிரச்சனை, வீட்டில் வருமானம் இல்லை, வேதனையோடு இருக்கிற மக்கள், ஜெபித்து கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ தொடுவீராகப்பா. உடைய கிருபையினால் அவர்களை மூடுவீராக. உடைய பிள்ளைகளை நெஞ்சோடு அணைத்துக் கொள்வீராக. உடைய பிள்ளைகளுடைய சகல தேவைகளையும் நீங்க சந்திங்க ஆண்டவரே. கிருபை பிள்ளைகளோடு எப்பொழுதும் இருக்கட்டும். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். திரையில் காண்கிற வாட்ஸ்அப் நம்பரில் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.